வணக்கம். உதயநிதியின் பண்ணை வீட்டில் போலீஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை. உடனடியான எடுக்கப்பட்ட முடிவால் திமுகவில் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக தோல்வி அடைந்ததை தொடர்ந்து எப்படியாவது திமுகவின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மறுபக்கம் திமுக செய்த ஊழல்கள் ஒவ்வொன்றையும் துறை சார்ந்த அமைச்சர்கள், தாவேகாவின் அமைச்சர்கள் ரிப்போர்ட்டை முதல்வர் விஜய் அவர்களிடம் கொடுத்து வருகிறார்கள். இதனால் திமுகவின் ஆட்சியில் 34 கேபினட் அமைச்சர்கள் செய்த முறைகேடுகளும் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களது வீட்டிற்கு சென்றுவிட்டது. மேலும் ஒட்டுமொத்தமாக திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மற்றும் அதற்கு பின்னால் செயல்பட்ட அரசு உயர் அதிகாரிகள் என்றும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஒரு ஏற்பாடுகளை முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய போகிறார். திடுக்கிடும் தகவல்களால் உதயநிதி அவர்கள் ரகசியமாக நிர்வாகிகளை தனது பண்ணை வீட்டில் ஆலோசனைகளையும் நடத்தி வருகிறார். அதில் மாவட்ட செயலாளர்களது நியமனம், வயது மூத்த திமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு ஓய்வு என்று பல்வேறு புதிய முயற்சிகளையும் எடுக்க உள்ளார். செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதியின் பண்ணை வீட்டில்தான் இருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சென்று இருக்கிறது. இதனால் உதயநிதியின் பண்ணை வீட்டிற்கு காவல்துறையினர், டெல்லி காவல்துறையினர் சென்றுள்ளார்கள். ஆனால் அங்கு செந்தில் பாலாஜி இல்லை. திமுகவின் உதயநிதி அவர்களது தலைமையில் ரகசிய கூட்டணி மற்றும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தகவல்களையும் தற்பொழுது அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளனர். எதிர்பாராத டெல்லி காவல்துறையின் வருகையால் அதிர்ந்து போன உதயநிதி, திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் கேட்டுள்ளனர். உதயநிதி அவர்களிடம் டெல்லி காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி பற்றி சில கேள்விகளையும் கேட்டுள்ளனர். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கு இல்லை, 4 நாட்கள் ஆகிவிட்டது, எங்களை தொடர்பு கொண்டு எங்கு இருக்கிறார் என்றும் தெரியவில்லை என்று உதயநிதியும் பண்ணை வீட்டில் வேலை செய்தவர்களும் தெரிவித்துள்ளனர். மேலும் திமுக 2026 தோல்வியடைந்த இந்த மிக மோசமான தோல்வி என்பது இடைத்தேர்தல், 6 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 4வது வெற்றியடைய வேண்டும். அப்படி வெற்றியடைந்தால்தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதியாகும். இல்லை என்றால் மக்கள் திமுகவை முழுவதுமாக புறக்கணித்துவிட்டால் நிச்சயம் அதிமுகவின் தலைமையை ஏற்கக்கூடிய சூழலும் உருவாகும். ஏனென்றால் சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகே உதயநிதி அவர்கள் மற்றும் கிட்டத்தட்ட உதயநிதியின் நெருக்கமாக இருந்த திமுகவின் நிர்வாகிகளும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியை தொடர்பு கொண்டு, நீங்களே ஆட்சியில் இருங்கள், நாங்கள் வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கிறோம், விஜய் அவர்கள் மட்டும் முதல்வராக வேண்டாம் என்று கூறியவர்தான் உதயநிதி. மேலும் இது தொடர்ந்தால் நிச்சயம் அதிமுகவின் தலைமையில் கூட திமுக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் தாவேகாவில் மிக முக்கியமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2.5 கோடி தொண்டர்கள் உறுப்பினர்களாக தாவேகாவில் இணைந்துள்ளார்கள். தமிழ்நாட்டின் அரசியலிலேயே முதலாவதாக அதிமுகவும் 2வதாக திமுகவும் தான் உறுப்பினர்கள் இது எண்ணிக்கை இருந்தது. அதிமுகவில் 1.5 கோடி தொண்டர்கள் என்றும் திமுகவில் 1 கோடி தொண்டர்கள் என்றும் இருந்தது. ஆனால் முதல் முறையாக அனைத்தையும் முறியடித்து 2 கோடியே 30 லட்சம் தொண்டர்களை உருவாக்கியுள்ளது தாவேகா என்ற தகவலும் தற்பொழுது பனையூர் அலுவலகத்தில் இருந்து வெளியாகியுள்ளது. மேலும் அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கத்தையும் தொடங்கியுள்ளார். அவரும் வருகின்ற தேர்தல்களில் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து துணை முதல்வராக பொறுப்பேற்க ஏற்பாடுகள் செய்யப்போவதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இனி கோபாலபுரத்திற்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தமிழக மக்கள் கொடுக்க மாட்டார்கள். இனி தமிழக அரசியலில் அதிமுக, தாவேகா என்ற களம் மாறலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கள் விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் அதிகமான ஆதரவுகளையும் கொடுக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது அவர் தனித்து போட்டியிடுவதை விட
தாவேகாவுடன் கூட்டணி வைத்து மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புவதாகவும் இதன் மூலம் அவர் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கவனத்தை செலுத்தப் போவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் கவனத்தை செலுத்தப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களது தலைமையில் கூட்டணியை அவரது இயக்கத்தை ஏற்படுத்தினால் நிச்சயம் அண்ணாமலை அவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். அது மட்டுமல்ல, திமுக இனி மக்கள் ஒருபோதும் அவர்களை அரியணையில் ஏற விடமாட்டார்கள். திமுக தோல்விற்கு காரணம் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாகவே செயல்பட்டார்கள். தோல்வி அடைந்த பிறகும் கூட மக்களை இன்னமும் வசைபாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. உங்களை வெற்றியடைய வைத்தால் மக்கள் நல்லவர்கள், அதை வெற்றியடைய வைக்கவில்லை என்றால் அவர்களை ஆபாசமாக திட்டுவதா என்ற கேள்விகளையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல பல 1000 கோடிகள் முறைகேடு திமுக செய்திருக்கிறது. சுமார் 2000 கோடி டெண்டர் முறைகேடு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்ததாக புதிதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். இதனால் தான் அவர் தலைமறைவாக இருக்கிறார் என்ற தகவல் பிரத்யேகமாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்களாலும் சேகர்பாபு அவர்களாலும் திமுக கொள்ளையடித்தது ஒன்றல்ல இரண்டல்ல மக்களின் வரிப்பணத்தை. இதனால்தான் மக்கள் திமுகவை அகற்றிவிட்டார்கள். இனி எதிர்கால அரசியல் என்பது தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அண்ணாமலை அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களது தலைமையில் கூட்டணி வைத்தால் அண்ணாமலை அவர்களை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஏனென்றால் முதல்வர் விஜய் அவர்கள் மக்களிடம்தான் பல கோரிக்கைகளையும் பல்வேறு கருத்துக்களையும் கேட்கிறார். தற்பொழுது அண்ணாமலை அவர்களது இயக்கம் முதல்வர் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பது சரியா தவறு என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். அதேபோல உதயநிதி அவர்களது பண்ணை வீட்டில் நடைபெற்ற அந்த இரகசிய ஆலோசனை கூட்டம் தோல்வியில் முடியுமா? ஏனென்றால் இனியும் உதயநிதி அவர்களை திமுகவின் தலைவராக பொறுப்பேற்க வைத்து எதிர்க்கட்சியாக சட்டப்பேரவையில் உதயநிதியை பொறுப்பேற்க வைத்து ஆபாசமாக திட்டுவதற்குத்தான் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக மக்கள் ஆக்கினார்களா? நிச்சயமாக கிடையாது. தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் அவர்களது கருத்தியல் ரீதியாக பெறுவதை விட மக்களிடம் அன்பான வேண்டுகோளுக்கிணங்க கருத்தியல் ரீதியாக சட்டசபையில் பெற்று மக்களுக்கு தேவையான விதைகளை பூர்த்தி செய்யாமல் ஆபாசமான வார்த்தைகளில் வசைப்படுவது சட்டப்பேரவையில் ஒருபோதும் வெற்றியை ஏற்படுத்தாது. உதயநிதி அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை பண்ணை வீட்டில் நடத்தினாலும் சரி, எந்த ஒரு பயனும் கிடையாது. அரசியல் களத்தில் திமுக தோல்வியடைந்தது உறுதிதான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் திமுகவிற்கு வர வேண்டும். அமைச்சர்களாக இருந்தவர்கள் மக்களை கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும். இது நடத்த தவறினால் கூண்டோடு இவர்கள் தோல்வியை தழுவி இவர்கள் செய்த தவறுகளுக்கு சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.